வணக்கம். இன்றைய திருக்குறள் சிந்தனை. இன்றைய திருக்குறள் நன்றியை பற்றியது. நன்றி. திருவள்ளுவர் நன்றியை பற்றி என்ன கூறுகின்றார்? சில ஆண்டுகளுக்கு முன்பு நானும் என்னுடைய துணைவியாரும் பெங்களூரிலிருந்து சென்னைக்கு பகல் 2:30 மணிக்கு புறப்படுகின்ற பிருந்தாவன் வண்டியில் புறப்பட்டோம். சிட்டி ரயில்வே ஸ்டேஷன் பெங்களூர் ஏறினோம், அமர்ந்தோம். எங்கள் அருகிலே ஒரு மூதாட்டி அமர்ந்து கொண்டிருந்தார். சிட்டி ரயில்வே ஸ்டேஷனை விட்ட அந்த வண்டி அடுத்து ஒரு 5 நிமிடங்களில் கண்டோன்மெண்ட் ரயில்வே ஸ்டேஷன் போய் சேர்ந்தது. அங்கு சிலர் ஏறினார்கள். அதில் ஒரு கல்லூரி மாணவி ஏறி அந்த மூதாட்டியிடம் வந்து, இது என்னுடைய இடம், I40 என்று டிக்கெட்டை காண்பித்தார். இதில் பாருங்கள், அந்த அம்மாவுடைய டிக்கெட்டும் I40 தான். நான் உடனே அந்த டிக்கெட்டை வாங்கி சரி பார்த்த பொழுது இந்த அம்மாவுடைய டிக்கெட், மூதாட்டியுடைய டிக்கெட், காலையில் புறப்படுகின்ற 6:30 மணிக்கு புறப்படுகின்ற ஐலாண்ட் எக்ஸ்பிரஸ் உடைய டிக்கெட். எப்படியோ தவறு நடந்து இருக்கின்றது. இந்த கல்லூரி மாணவியுடைய டிக்கெட் தான் கரெக்ட், சரியானது. அந்த பெண்மணியிடம் கேட்டேன், அந்த அம்மாவிடம் கேட்டேன், மூதாட்டியிடம், என்ன இது இப்படி ஆயிருக்கின்றது என்றேன். ஐயா, எங்கள் பக்கத்து வீட்டு பையனிடம் நாங்கள் வாங்கி வர சொன்னோம், அவன் வாங்கி வந்து கொடுத்தால் இப்படி தவறு நடந்து விட்டு இருக்கின்றது என்று சொன்னார். சொன்ன பிறகு கூட அவருக்கு ஒரு பயம் வந்து விட்டது. இப்பொழுது டிக்கெட் பரிசோதகர் டிசி வந்தால் நாம் என்ன செய்வோம், எந்த பணத்துக்கு எங்கு போவோம், இப்படிப்பட்ட சிந்தனைகள். ஆகவே அவரால் சரியாக கூட பேசவில்லை. மிக மிக ஒரு துன்பமான ஒரு நிலை அவருடைய முகம் காட்டுகின்றது. நாங்கள் சொன்னோம், அம்மா பயப்பட வேண்டாம், நாங்கள் பார்த்துக் கொள்கின்றோம், அப்படி டிக்கெட் வாங்க வேண்டும் என்றால் கூட நாங்கள் வாங்கிவிடுகின்றோம், நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் என்று சொன்னோம். ஆனால் அந்த மூதாட்டி ஏன் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டது என்று மிகவும் மனம் வருந்துகின்றார். அந்த நேரத்தில் நான் சிறிது தூரத்தில் பார்த்தேன், அந்த கம்பார்ட்மெண்ட் வண்டியில் அந்த டிக்கெட் பரிசோதகர் வந்து கொண்டிருந்தார். நான் உடனே எழுந்து போய் இந்த நிகழ்ச்சியை சொல்லி, ஐயா, ஏதாயிலும் நீங்கள் உதவி செய்ய முடியுமா என்று கேட்டேன். அவர் சொன்னார், சார், இன்னைக்கு ஸ்பெஷல் ஸ்குவாட் வருவதாக இருக்கின்றது, இன்றைக்கு என்னால் எந்த உதவியும் செய்ய முடியாது, டிக்கெட் வாங்கி விடுவது தான் நல்லது என்று சொன்னார். சரி என்று நான் டிக்கெட் வாங்கி கொண்டு வந்து மூதாட்டியிடம் தந்து, அம்மா ஒன்றும் பயப்பட வேண்டாம், நீங்கள் எங்கு இறங்குகின்றீர்கள், பெரம்பூர் என்று சொன்னீர்கள், அங்கு நீங்கள் இறங்கிக் கொள்ளலாம் என்று சொன்னேன். அப்பொழுது கூட அந்த மூதாட்டி யாரிடமும் பேசவில்லை. நமக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டு விட்டதே, பிறர் டிக்கெட் வாங்கி கொடுக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய நிலை இங்கு வந்து விட்டதே என்று மிகவும் மனம் வருந்துகின்றார். ஒரு வழியாக அந்த பெரம்பூர் வந்து சேர்ந்தோம். இந்த அம்மையாரிடம் சொல்லி, நீங்கள் தாராளமாக எழுந்து இறங்கி போங்கள் என்று சொல்லி அனுப்பிவிட்டேன். அதற்கு முன்பு அவர்கள் என்னுடைய தொலைபேசி எண்ணை அவர்கள் ஒரு காகிதத்தில் எழுதி கொண்டார். இது நடந்து சில 6 மாதத்திற்கு பிறகு ஒரு நாள் எங்கள் வீட்டில் ஏதோ ஒரு நிகழ்ச்சி, மாலை நேரம், அனைவரும் உற்றார் உறவினர்கள் எல்லோரும் வந்திருந்தார்கள். அந்த நேரத்திலே தொலைபேசி அடித்தது. எடுத்தால் ஒரு முதியவர் பேசுகின்றார். யார் இந்த முதியவர், எனக்கு ஒன்றும் புரியவில்லை. அவர் சொன்னார், சார், ஒரு முறை என்னுடைய மனைவி பெங்களூரில் இருந்து சென்னைக்கு வண்டியில் வந்தபோது நீங்கள் டிக்கெட் வாங்கி கொடுத்தீர்கள், நீங்கள் எழுதி கொடுத்த அந்த தொலைபேசி எண் எங்கோ தொலைந்து விட்டு இன்று ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்புதான் அது கிடைத்தது. இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு பேச வேண்டும், நன்றி கூற வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தோம், இப்பொழுதுதான் கிடைத்தது ஐயா, உடனே உங்களுக்கு நாங்கள் தொலைபேசியில் பேசுகின்றோம், நன்றி நன்றி என்று சொல்கின்றார். நான் சொன்னேன், பெரியவரே, இது ஒரு பெரிய விஷயம் இல்லை, நான் இல்லை என்றால் வேறு யாராயிலும் அதை செய்திருப்பார்கள், இதோடு இதை மறந்து விடுங்கள், அந்த அளவுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதில்லை என்று நான் சொன்னேன். அவர் சொன்னார், ஐயா, இதை எப்படி நாங்கள் மறப்பது, இது காலத்தினால் செய்த உதவி என்று சொன்னார். பாருங்கள், காலத்தினால் செய்த உதவி என்று அந்த பெரியவர் சொன்னது
மிக மிக முக்கியமாக நாம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். உதவி வேறு, காலத்தினால் செய்த உதவி வேறு. டைம்லியால் எந்த நேரத்திற்கு உதவி வேண்டுமோ அந்த நேரத்தில் செய்தது தான் காலத்தினால் செய்த உதவி. திருவள்ளுவர் சொல்லுகின்றார், காலத்தினால் செய்த நன்றி சிறிது எனினும் ஞாலத்தின் மான பெரிது. ஞாலம் உலகம். ஞாலம் என்றால் எந்த விதமான பிடிப்பும் இல்லாமல் அப்படியே தொங்கிக் கொண்டிருப்பது தான் ஞாலம். இந்த உலகமும் எந்த விதமான பிடிப்பும் இல்லாமல் தொங்கிக் கொண்டிருக்கின்றது. ஆகவே அந்த ஞாலம் என்ற வார்த்தையை திருவள்ளுவர் பயன்படுத்துகின்றார். ஞாலத்திலும் பெரிது என்கின்றார். சிறிதாக உதவி இருந்தாலும் காலத்தால் செய்த உதவி அங்குதான் தெரிந்து கொள்ள வேண்டும். செய்ய வேண்டிய நேரத்தில் செய்த உதவி. ஒருவன் உயிருக்காக போராடி கொண்டிருக்கும் பொழுது அவன் மருந்துக்காக ஒரு 1000 ரூபாய் செலவு செய்யாமல் அவன் செத்த பிறகு சவ அடக்கத்திற்காக 10,000 ரூபாய் செலவு பண்ணுவது காலத்தினால் செய்த உதவி அல்ல. ஆகவேதான் அந்த வார்த்தையை அவர் காலத்தினால் செய்த உதவி என்று அந்த பெரியவர் சொன்னார். திருக்குறளை படித்திருக்க வேண்டும். அவர் படித்தவர். திருவள்ளுவரும் சொல்லுகின்றார், காலத்தினால் செய்த உதவி ஐயா சிறிதாக இருந்தாலும் கூட அது உலகத்தை விட பெரியது என்று சொல்கின்றார். இதில் பாருங்கள், உதவி என்று வந்தால் நாம் மிக மிக உன்னிப்பாக இருக்க வேண்டும். நமக்கு யார் சிறு உதவி செய்தாலும் அவர்களுக்கு நாம் அந்த உதவியை மறக்காமல் நன்றி கடன் பட்டிருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் என்ன? திருவள்ளுவர் சொல்லுகின்றார், 110வது குறள், என் நன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொண்ட மகற்கு. ஒருவன் செய்த உதவியை நாம் மறந்து விட்டால், கொன்று விட்டால், உனக்கு உய்வே இல்லையா, உனக்கு விமோசனமே இல்லை, அவ்வளவுதான். நீ உனக்கு மன்னிப்பே இல்லை. செய் நன்றியை மறக்கக்கூடாது என்று திருவள்ளுவர் 110வது குறள். நான் கூட எங்கள் வீட்டிலே எங்களுடைய பிள்ளைகளுக்கு அடிக்கடி சொல்வேன், யார் செய்த உதவியும் மறக்கக்கூடாது. அது சிறு உதவியா பெரு உதவியா என்பதல்ல. யார் நமக்கு எந்த ஒரு உதவியும் எந்த நேரத்தில் செய்திருந்தாலும் அந்த உதவியை மறக்காமல் அவர்களை நினைவில் வைத்துக் கொண்டு அவர்களுக்கு உதவ வேண்டிய நேரம் வந்தால் தைரியமாக நாம் அவர்களுக்கு உதவ வேண்டும். அவர்கள் செய்த நன்றியை நாம் மறக்கக்கூடாது என்று நான் அடிக்கடி சொல்வேன். திருவள்ளுவர் சொல்லுகின்றார், 1023வது திருக்குறள், 108வது குறள், நன்றி மறப்பது நன்றன்று, நன்று அல்லது அன்றே மறப்பது நன்று. நன்றி மறப்பது நன்று அல்ல, நன்று அன்று. மறக்கக்கூடாதப்பா நன்றி. நன்று அல்லது அன்றே மறப்பது நன்று. தீமை செய்திருந்தால் அந்த தீமையை அன்றே மறப்பது நன்று. இப்பொழுது பாருங்கள், நன்றி மறப்பது நன்று அன்று, நன்று அல்லது அன்றே மறப்பது நன்று. 108வது அன்றே மறந்து. தீமை செய்த ஒருவர் தீமை செய்தால் அந்த தீமையை நாம் அன்றே மறந்து விட வேண்டும். ஆக இன்று திருவள்ளுவர் என்ன சொல்கின்றார் நன்றியை பற்றி என்று 3 திருக்குறளை நாம் பார்த்தோம். எப்பொழுதும் ஆனாலில் நாம் நன்றியை மறக்கவே கூடாது. மறந்தால் நமக்கு உய்வே இல்லை.